ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பொட்டேட்டோ ஃப்ரைஸ் தான் பார்க்க போகிறோம். அது செம்மையாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக நம்ம ஸ்நாக்ஸுக்கு கூட இந்த ரெசிபி செய்யலாம். வெல்கம் டு ஸ்ரீ அண்ட் மாம் லைஃப். அங்கே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பொட்டேட்டோஸ் செய்கிறதுக்கு உங்ககிட்ட சின்ன பொட்டேட்டோஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, நார்மலாக நம்ம இருக்கிறதுல பாதி பாதியாக கட் பண்ணி கூட செய்யலாம். நான் பொட்டேட்டோவை வேக வச்சு எடுத்துகிட்ருக்கேன். இப்போ நம்ம மசாலா எடுத்து வச்சுக்க போகிறோம். 2 ஸ்பூன் நம்மளுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு மிளகாப்பொடி எடுத்து வச்சுக்கோங்க. பேபிஸ்க்கு செய்கிறீங்கன்னா 1 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் 1 ஸ்பூன் நம்ம சால்ட் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மட்டும் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளோ திக்கான கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் நம்மளுக்கு பரட்ட வசதியாக இருக்கும். நம்ம உருளைக்கிழங்கு எல்லாமே சூப்பராக வெந்து ரெடி ஆயிடுச்சு. அதை பாதி பாதியாக நம்ம கட் பண்ணி வச்சுக்குவோம். நம்ம வெளியே கடையில் வாங்கும் போதெல்லாம் அவங்க பேபி பொட்டேட்டோ யூஸ் பண்ணுவாங்க. இங்கே நம்ம பண்ணும்போது பொட்டேட்டோவை பாதியாக கட் பண்ணி மட்டும் யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ நம்மளுக்கு வர அளவு நல்லா ஷேப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் இதாக தான் இருக்கும், ஆனால் நம்மளுக்கு இந்த திக்கான கன்சிஸ்டன்சி மசாலான்றனால நல்லா பரட்டி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஆயிலை நல்லா ஹை ஸ்பீடில் வச்சுட்டு நல்லா பொரிச்சு எடுத்துருங்க. ஏன்னா நம்ம உருளைக்கிழங்கு ஆல்ரெடி வெந்திருக்கும். நம்மளுக்கு உள்ளே வரை வேகணும்னு தேவையில்லை. அந்த வெளியில் இருக்க கோட்டிங் மட்டும் நம்மளுக்கு வெந்தால் போதும். ஸோ நீங்கள் நல்லா ஃபாஸ்ட்டாகவே ஆயிலில் வச்சு நல்லா பொரிச்சு எடுத்துருங்க. நல்லா 2 பக்கமும் செவக்கிற மாதிரி சூப்பராக எடுத்து வச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு கீழே உதிராமையும் இருக்கும். கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டனால நம்மளுக்கு நல்லா சூப்பராக டேஸ்ட்டாகவும் இருக்கும். கிறிஸ்பியாக மட்டும் இருக்கும். நம்மளுக்கு ரொம்ப மாவாக இருக்காது. நம்ம உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் சூப்பராக பொரிச்சு ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம கடையில் ஆட் பண்ணுற அந்த சாஸஸ் மட்டும் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம வீட்டிலே வச்சுருக்க சாஸஸ் இருந்தாலே போதும். ஃபஸ்ட்டு நல்லா நீங்கள் 1 ஸ்பூன் அளவு மயோனைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டொமேட்டோ கெச்சப்பும் நல்லா 1 ஸ்பூனுக்கு மேலே ஆட் பண்ணிக்கோங்க. வீட்டில் டொமேட்டோ கெச்சப்பை விட ரெட் சில்லி சாஸ் ரொம்ப செமையாக இருக்கும். அந்த ரெட் சில்லி சாஸும் நாங்கள் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு அதில் பால் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த லெமன் எல்லாம் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டு சூப்பராக கிண்டி எடுத்துட்டிங்கன்னா நம்மளோட சாஸ் சூப்பராக ரெடி ஆகிடும். இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பண்ணும்போதே நம்மளுக்கு வெங்காயம் எல்லாமே குட்டி குட்டியாக நல்லா ஸ்லைஸாக சூப்பராக நறுக்கி வச்சாச்சு. இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. நம்மளோட கிறிஸ்பியான பொட்டேட்டோஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. பொரித்து எடுத்தோடனே நம்மளுக்கு எதுவுமே உதிரவே இல்லை. நல்லா திக்காக சூப்பராக பிடிச்சிருக்கு. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் பெரிய பொட்டேட்டோஸாக இருந்தாலும் அதை நல்லா பாதி பாதியாக கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. தோல் எடுக்கணும்னு கூட அவசியம் இல்லை. அதோட தோலோடு போட்டாலே அதுவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. நீங்களும் இந்த வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். டாட்டா பாய்.